இது பாருங்க, இதுக்கு கருவேப்பிலை அப்படின்னு பேரு. நானும் படிதாண்டா பத்தினி. கலர் அழகா இருக்கும், அதுக்காகத்தான். ரெண்டாவது, ரொம்ப சுருட்டிட்டோம்னா அதோட ஒரிஜினாலிட்டி போயிடும். நான் வேற போட்டிருக்கேன் அதில், அது சொல்லுவேன் உங்களுக்கு. அப்போதான் அந்த குழம்புல அது உதிர்ந்து ஓடாமல் அப்படியே உருண்டையாகவே இருக்கும். அதுக்காக வேண்டி இதை போட்டு பாட்டி கலரிப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு பரபரப்பான பருப்பு உருண்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுது, மணி 11 ஆயிடுத்து. அதனால நம்ம இன்னைக்கு பரபரப்பாக செய்யணும். ரெண்டாவது, என்னுடைய தீவிரமான ரசிகர்கள்லாம் இருக்காளோன்னா, அவள்லாம் ரொம்ப லெங்க்தான வீடியோ, இதுக்கு இவ்வளவு இது தேவையா, 5 நிமிஷத்தில் போட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு கேட்டுன்னு இருக்காங்க. நான் என்ன செய்யறது? அதனால வேற பரபரப்பாக போட வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம என்னன்னா, ஒரு 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுன்னு இருக்கோம். பாதி சாவா எல்லாத்தையும் எங்க அம்மா ரெடி பண்ணி வச்சுட்டா. இப்ப வெறுமோ குழம்பு பண்ணுவது எப்படி அப்படின்னு மட்டும் தான் காமிக்க போறா. வேற நான் என்ன செய்வேன்? கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுன்னு இருக்கோம். இது பாருங்க, இதுக்கு கருவேப்பிலை அப்படின்னு பேரு. நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கோங்க. நான் இங்கே ஆத்துல கருவேப்பிலை இல்லை. நானும் படிதாண்டா பத்தினி, கிடக்கெல்லாம் போறதில்ல. அதனால என்னால் போய் கருவேப்பிலை வாங்கிட்டு வர முடியல. கருவேப்பிலை வாங்குவார் இல்லை. அதனால நான் பேருக்கு கருவேப்பிலைன்னு போடுறேன். நீங்கள் நல்லா அழகாக பச்சை பச்சேர்னு நல்ல கருவேப்பிலையை போடுங்க. பருப்பு உருண்டைக்கு அரைச்சி வச்சுட்டு இருக்கோம். அடுப்பை சின்னதாக கிண்டாச்சு. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுப்போம். என்னென்னா கலர் அழகாக இருக்கும், அதுக்காகத்தான். குழம்புல நம்ம போடத்தான் போகிறோம். அழகும் நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது இல்லையா? நன்னா இதை ஒரு 4-5 சுருட்டு சுருட்டின்டா போகும். நான் காட்டுறேன் உங்களுக்கு அளவு. ரொம்ப சுருட்ட வேண்டாம், அப்புறம் உருண்டை நமக்கு உருட்டை வராமல் போயிடும். அதனால சும்மா ஒரு 5-6 சுருட்டு தான் சுருட்டிக்கணும். ரெண்டாவது, ரொம்ப சுருட்டிட்டோம்னா அதோட ஒரிஜினாலிட்டி போயிடும். பருப்புருண்டைக்கு அளவே சொல்லணுமா? சொல்லுவேன். கலரி அது ஆற போட்டேன்னா அது ஆறின்னு இருக்கும். அதுக்கப்புறம் தான் உருட்டுறதுக்கு வருது. பத்தலா வருது. இதுல பாட்டி என்ன பண்ணுவா அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு இத்தனை அரிசி மாவு எடுத்துன்னு போடுவா. ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த பாருங்க இத்தினோடு தான் போட போகிறேன். நான் வேற போட்டிருக்கேன் அதில், அது சொல்லுவேன் உங்களுக்கு. பாட்டி போடுற மெத்தடுக்காக உங்களுக்கு இதை காமிச்சிருக்கேன். இப்படி கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டுப்பா. என்னன்னா அப்போதான் அந்த குழம்புல அது உதிர்ந்து ஓடாமல் அப்படியே உருண்டையாகவே இருக்கும். அதுக்காக வேண்டி இதை போட்டு பாட்டி கலரிப்பா. நான் நம்ம ஏன் கம்மியாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான காரணம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதை ஆற போட்டுட்டேன்னா இது ஆறின்னு இருக்கும். அந்த சமயத்தில் அப்புறம் நான் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவேன் மெதுவாக. இப்போ தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறோன்னு நினச்சின்னு பாருங்கோ. ஃபஸ்ட்டு நம்ம பருப்புருண்டை குழம்புக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 400 கிராம் படியில் ஒரு படி துவரம்பருப்பு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த பாருங்க, இது பேர் பட்டாணி பருப்புன்னு பேர். பார்க்க கடலைப்பருப்பு மாதிரியே இருக்கும், ஆனால் இது கடலைப்பருப்பு இல்லை, கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட்டாணி பருப்புன்னு பேர். இது கெட்டி கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இந்த இது எங்கள் சித்தி போடுவா. இது பாருங்க, இப்படி நல்லா பெரும்பொடியாக ஒரு பொடி. நம்ம 100 கிராம் படியில் பாதியை விடையும் கம்மி, 50 கம்மி, ஒரு 40 கிராம்னு வச்சுக்கோங்களேன். சித்தி ஆனாக்கா இதில் என்ன பண்ணுவான்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 கிராமுக்கு போடுவா. இது 400, இது 100, மொத்தம் 500 போடுவா. ஆனால் பாட்டி இதெல்லாம் டேஸ்ட்டை கெடுத்துரும், துவரம் பருப்பு தான் போடணும்னு சொல்லுவா. அதனால நான் உங்களுக்கு இதை போடுறேன். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்னா போட்டு 3 மிளகா வத்தல். ஆஹா, ஊற வைக்கிறதுக்கு இவ்வளவுதான். இந்த 3ஐயும் போட்டு
நன்னா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் கூடுதலாக நாழி ஆகிடுத்து 1.5 மணி நேரம் ஆகிடுத்து அப்படின்னா ஒன்றும் குத்தம் இல்லை. ஆனால் 1 மணி நேரத்துக்கு குறையக்கூடாது, 2 மணி நேரத்துக்கு கூடிடக்கூடாது. 2 மணி நேரத்துக்கு மேலே போயிட்டாலும் அப்பவும் நல்லா இருக்காது. அப்படி இதை ஊற வைக்கிற டைம் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு ஊற போட்டுருங்க. ஊற வச்சதுக்கு பிறகு களைஞ்சி அந்த பருப்பு ஜலத்தை கீழே கொட்டாதீங்க. ஒரே ஒரு தடவை தான் அலம்பணும். 2-3 தடவை அரிசி அலம்புற மாதிரி இது அலம்பக்கூடாது. ஒரே ஒரு தடவை இந்த பருப்பை நல்லா அலம்பிட்டு நல்லா ஊற வச்சுடணும். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கணும். அதில் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு, அது 2 ஈடாக அரைக்கணும். ஒரே ஈடாக போட்டு டொரன்னு அரைக்கக்கூடாது. எப்போவுமே மிக்ஸி பாத்திரத்தில் ஒரு 1/2 பாத்திரம் வச்சு அரைச்சல் இல்லை 3/4 பாத்திரம் வச்சு அரைச்சல்னா தான் நல்லா மசியும். பாதியை எடுத்து இதில் போட்டுக்க போகிறோம். போட்டுன்ட்டு அதுக்கு லேசாக எவ்வளோ ஜலம் விடலான்னா ஒரு இவ்வளவு தான் ஜலம் விட்டு அரைக்கலாம். அதுக்கு மேலே விடக்கூடாது. 3 ஸ்பூன் வச்சுக்கலாம். மிளகாயை மிளகாயை அதிலே தான் நம்ம ஊற போட்டோம் இல்லையா, முதல்ல மிளகாயை கீழே போட்டுடணும். அதுக்கு மேலே பருப்பு எடுத்து போட்டுக்கணும். பருப்பு எடுத்து போட்டுண்டு என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பெருங்காயம் எவ்வளவுன்னு காட்டுறேன். கட்டி பெருங்காயம் அதை நீங்கள் நல்லா கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கணும். இதுக்கு பெருங்காயம் கொஞ்சம் உண்டனமே போட்டால் தான் இது நல்லா இருக்கும். 2வது இதோட அந்த வாய்வு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்காது. அதனால இதுக்கு பெருங்காயம் 2வது வாசனை கமகமன்னு தூக்கும். உண்டனமே போட்டுக்கணும். இந்த பாருங்க, இவ்வளோ பெருங்காயம் போட்டுக்கணும். இதை நல்லா நீங்கள் தூள் பண்ணி போட்டுக்கோங்க. இத்தனை பெருங்காயம் போட்டுக்கணும். அதையும் தூள் பண்ணி இதில் போட்டு முதல் ஈட்டில் அரைச்சுடணும். அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணும். திருப்பி 2வது ஈட்டை போட்டு 2 அரை அரைச்சுன்னுட்டு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். படிக்கு புடி உப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். படி அப்படின்னா பெரிய படி தான் படி. அதாவது இப்போ இப்போ உங்களுக்கு உப்பு அளவு காட்டினேன் பாருங்க, அது அரைப்படி தான். ஒரு படி அப்படின்னா அதால் 2 சேர்ந்தால் தான் ஒரு படி. படிக்கு புடி அப்படின்னாக்க ஒரு படிக்கு ஒரு புடி போடணும். இப்போ நம்ம அரைப்படி தானே பருப்பு போட்டிருக்கோம். அப்போ அரைப்புடி உப்பு, கல் உப்பு இப்படி உள்ளடங்கி இருக்கணும். அரைப்புடி. இதை 2வது ஈட்டில் போட்டு நல்லா அரைக்கணும். இந்த ஈட்டுக்கு ஜலம் தேவையில்லை, ஏன்னா உப்பு போடுறோம் பார்த்தீங்களா, அதுவே ஜலம் விட்டுக்கும். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏற்கனவே அரைச்சி வச்சு அதில் என்ன பண்ணு, இதை அரைச்சி முடிச்சிட்டோமா, அப்புறம் என்ன பண்ணணும்னா தேங்காய் பார்த்தீங்களா, இப்படி ஒரு குத்து தேங்காய் எடுத்துக்கணும். இதையும் அதில் போட்டு அரைக்கணும். ஆனால் பாட்டி போட மாட்டா தேங்காய். இது என்னுடைய சித்தி இது தான் நான் இப்போ ஃபாலோ பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது பாட்டி தேங்காய் போட மாட்டா. தேங்காய் போடாமல் தான் அரைப்பா. அதனால் நீங்கள் தேங்காய் இருக்கிற அன்றைக்கி போட்டுக்கோங்க. இல்லாத அன்றைக்கி பரவாயில்ல, கடைக்கு ஓட வேண்டாம், எல்லாமே பண்ணுங்க. தேங்காயும் இதில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த முதல்ல அரைச்சி வச்சதையும் எடுத்து போட்டு இப்போ 2 ஈட்டையும் ஒன்றா மிக்சியில் இப்போ அரைக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுட்டு அடுத்த ப்ரொசீஜர் தான் இப்போ நீங்கள் பார்த்தது. எண்ணெய் குத்தி கடுகு கருவேப்பிலை போட்டு இதை குத்தி இதை கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டு, மஞ்சப்பொடியுமே இதுலேயே போட்டு நீங்கள் அரைச்சி விடலாம். அதில் தான் தனியாக அரைக்கணும்னு இல்லை. ஒரு கால் நீங்கள் பாட்டி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ண போகிறேள் அப்படின்னு சொன்னால் அந்த பட்டாணி பருப்பு போட்டேல் பத்தலா, அந்த இடத்துல வேணும்னா நீங்கள் ஒரு அரைப்பொடி அரிசியை கூட போட்டு அரைச்சிக்கலாம். அப்படி செய்யலாம். ஆனால் பாட்டி அரிசி போட மாட்டா, அரிசி மாவு தான் போடுவாள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது இப்படி 2-3 விதம் இருக்குது. வேணும்னா நீங்கள் அரிசியை கூட ஊற வச்சுடலாம், அதோட ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ஆனால் மாவு போட்டால் தான் நல்லாயிருக்கும்னு பாட்டி சொல்வா. அந்த மாதிரி இது எல்லாத்தையும் போட்டு இழுப்பச்சட்டியில் சுருளை வதக்கி கொஞ்சம் நாழி ஆற வச்சுட்டுடணும். இப்போ ஆற வச்சு ஆறி இருக்கான்னு இப்போ நம்ம பார்த்துட்டு வருவோம். இந்த பாருங்க, ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இந்த பருப்புக்கு 400 கிராம் துவரம் பருப்புக்கு ஒரு பெரிய சைஸு எலுமிச்சம்பழ சைஸு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு, இதை பாருங்க புளி வாங்குறதே எப்படி அப்படின்னு இப்போ காட்டுறேன். இது பாருங்க எப்படி இருக்குது பார்த்தல புளி. ஒரு கொட்டை இருக்காது, ஒரு கோது இருக்காது, ஒரு ஓடு இருக்காது, எதுவுமே இல்லாமல் இப்படி நீட்டாக இருக்கும். இதுதான் புளி வாங்குறது. இந்த மாதிரி புளி வாங்கணும். இதை அந்த கிராமத்துக்காரர்கள்ட்ட கேட்டேன்னா அவள் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுப்பா. கடையில் கொட்டையும் கோதும் ஓடுமா தடக்கு புடக்குன்னு இருக்கும். இது பாருங்க நீட்டாக இருக்குது பற்றில, இப்படி இருக்கணும் புளி. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுட்டு இருக்கேன். தெரியறதா? இதில் கொஞ்சம் குத்திப்போம். ஏன்னா இந்த பருப்பு அரைச்சோம் இல்லையா,
நல்லா அப்படி புளி ஜலத்தை விட்டு அலம்பி அதில் கொட்டின்ட்டுடலாம் நம்ம. இப்போ நம்ம குழம்பு பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டாச்சு. அடுப்பில் இழுப்ப சட்டியை போட்டாச்சு. கடலெண்ணெய் இதுக்கெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் குத்தினா போதும். இதுக்கு ரொம்ப குழம்பு எண்ணெய் தேவை கிடையாது. கடுகு, கடுகு வெடிக்கிறது. அதில் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கிறேன். இது என் சித்தி மாமியாரோடது. நான் யார் யார் பண்ணுறதுல எது நன்னா சுவையாக இருக்கோ வாசனையாக இருக்கோ அதெல்லாம் போட்டுப்பேன். இப்போ புளி ஜலத்தை விட போகிறோம். கொஞ்சோண்டு குத்திவிட்டு கையை எடுத்துட்டுறணும். அந்த புகையெல்லாம் போகும். அதுக்கப்புறமா மிச்சத்தை நம்ம விட்டோம்னா கையில் படாது. எவ்வளோ நீர்க்க வருதுன்னு பார்த்துட்டேளா? அதுக்காகத்தான் உங்களுக்கு இப்படி காட்டுறேன். இவ்வளவு தண்ணியாக வரணும். புளிச்சக்கையில் அதில் நின்றுது பாருங்க. இப்படி நீர்க்க இருக்கணும். பருப்பு உருண்டை குழம்புக்கு நீர்க்க தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பருப்பு உருண்டையை போடுறோம்ல, அதில் இருக்கிற பருப்புகள்லாம் கரைஞ்சி கரைஞ்சி அந்த குழம்பை கெட்டியாக்கிடும். கடைசியில் பார்த்தா அது எல்லாத்தையும் இந்த குழம்பு பூரா அது சாப்பிட்டுன்றோம். சாப்பிட்டுட்டு அது யோசிக்க வேண்டாம். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன சாப்பிடாம குழம்ப சாப்பிட்றீங்களா, நானே சாப்பிட்றேன் குழம்பு அப்படின்னு அதுவே சாப்பிட்ரும். அதனால நம்ம என்ன பண்ணணும், நம்ம நிறையா ஜலத்தை கொட்டி வச்சுடணும், புளியை கரைச்சி வச்சுட்டுறணும். இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. ஆமாம், கூடாது. இதுக்கு தனியாக, அதுக்காக தான் இதுக்கு தனியான உப்பு. இன்றைக்கி நீ சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு, அவ்வளோதானே. 2 3 இந்த குழம்பு பொடி ரொம்ப காரம் இல்லாமல் தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால இத்தனை ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் என்னடா அப்படி போடுறான்னு. இல்லைன்னாக்கா அது நல்லா இருக்காது. 3.5 ஸ்பூன் போட்டுருக்கேன். நல்லா கரைச்சி விட்டுறணும். அப்படி இப்படி புளியெல்லாம் ரெடியாக கரைச்சி வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு குழம்பு பண்ணிடலாம். ஆற்றுல இந்த லீவில் குழந்தையெல்லாம் இருந்ததுன்னு வைங்க, பொன் குழந்தை அதுட்டெல்லாம் எதுவும் வேலை சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த குழந்தைகள்கிட்ட சொல்லி புளி கரைச்சி தர சொல்லி, தேங்காய் திருவி கொடுக்க சொல்லி, இப்படி பருப்பு அரைச்சி தர சொல்லி அதெல்லாம் சொல்லுங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கு சமையல் எப்படி இருக்குது, இந்த சாப்பாடு எப்படி வருது அப்படிங்கிறதும் அந்த குழந்தைகளுக்கு தெரியும். 2வது நமக்கும் வேலை சுலபமாக ஆகும், சட்டுன்னு ஆகும். அதனால் குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க. பொண்ணோ ஆணோ, பொண்ணுன்னு சொல்லிட்டேன் அப்படின்றாதீங்க. பொண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி 2 பேருமே சமையல் கற்றுக்கலாம். சமையலை நலபாகம் தான் சொல்லியிருக்கா. அதனால் 2 பேரும் கற்றுக்கலாம், தப்பு இல்லை. எங்கள் இடத்துல என் பையன்லாம் சமைப்பான். அவனுக்கு இப்போ நீ இதை சமைச்சு தான் ஆணுன்ற கட்டாயம் வந்துடுத்துனா சமைச்சிருவான். வெளிநாடெல்லாம் போனால் அவனே சமைச்சு அவனே சாப்பிட்டுப்பான். எங்கங்களெல்லாம் அப்படித்தான். அதனால் பொண்ணு பிள்ளை 2 பேருக்குமே கற்றுக் கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு கிளாஸ் எடுத்து அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வேலை செய்யும்போது அவளுக்கு ஹெல்ப்புக்கு கூப்பிட்டோம்னா, இப்போ பாட்டியே இல்லை, ஆனால் பாட்டி சொன்னது பூரா எனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுனால மட்டும்தான். அப்போ தான் அந்த குழந்தைகளுக்கு அந்த ஆர்வமும் வரும். இல்லைன்னா அவள் வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்கு தான் விரும்புவாள். ஏன்னா இதில் இருக்கிற சுவை, இந்த மனம் இதெல்லாம் அவளுக்கு தெரியாமே போயிடும். அதை நம்ம உள்ளே கொடுக்க தான் அவளுக்கு இதில் இருக்கிறது என்ன அப்படிங்கிறதே பிடிப்படும். அதனால் நம்ம இதை கம்பல்சரியாக குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா கொதித்ததுக்கு பிறகு தான், இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரலாம், பருப்பு உருண்டையை உருட்டி வேட்டில் வைக்கலையே அப்படின்னு. நம்ம அதில் வேட்டில் வைக்க மாட்டான். ஆமாம், பாட்டி வேட்டில் வச்சு தான் போடுவா. ஆனால் என்னுடைய சித்தி வேட்டில் வைக்க மாட்டாள். அந்த பட்டாணி பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா கெட்டி கொடுத்துட்ருவோன்னு சொல்லுவாள். பாட்டி அரிசி மாவை போட்டு இப்போ இதே சில பேர் என்னென்னா குழந்தைகள்கிட்ட கொடுக்குன்னு சொல்லிட்டானா, அதுக்கு சில சமயம் என்ன பண்ணணும், நம்ம தெரியாமல் தண்ணியை ஊட்டி அரைச்சிவிடும். ஏன்னா அதுங்களுக்கு அலுப்பாக இருக்கும், இப்படி கருன்னு அரைச்சி பார்க்க. அதுக்கு விட்டு தடபுடம் தண்ணியை கொட்டிடும். இப்போ உங்களுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடும், என்ன பண்ணுறது இப்படி பண்ணிவிட்டேன்னு. ஒன்றுமே கவலை இல்லை. கொஞ்சம் அரிசி மாவு அதில் போட்டு நல்லா கலந்து வேட்டில் உருட்டி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். அப்படியே எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். அதனாலையும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்படி செய்யுங்க.
வெயிட் இல்லைன்னா என்னன்னு தெரியலன்னு சொல்லிடாதீங்கோ. எந்த இட்லி வேக வைக்கிறது, இடியாப்பம் வேக வைக்கிறது அப்படின்னு வேக வைப்போமானா அதைத்தான் வெயிட் இல்லைன்னு சொன்னேன். வேக வைப்பது, ஆவியில் வேக வைப்பது, அவ்வளோ. இப்போ தான் நம்ம சூப்பர் குட்டியை பார்க்க போகிறோம். இந்த பாருங்க, ரெடியாக உருட்டி வச்சுட்டாச்சு இது எல்லாத்தையும். இப்போ ஒன்று ஒன்று அதில் போட போகிறோம். இதை இன்னொன்று உங்களுக்கு சொல்லணும் என்னென்னா, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இலுப்பு சட்டி வைக்கக்கூடாது. இப்படி அகலமான இலுப்பு சட்டி வைக்கக்கூடாது. குழிவான பாத்திரங்களாக வைக்கணும். இந்த குழிவு எப்போ என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு இலுப்பு சட்டி இருக்கும் இல்லையா, ஒட்டி ஒட்டி உங்களுக்கு காமிச்சுட்டு இருப்பேனே, அந்த மாதிரி குழிவான இலுப்பு சட்டி இல்லைன்னா குழிவான மண்பானை, அந்த மாதிரி தான் இது வைக்கணும். அதுதான் ப்ரொசீஜர். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது ரெண்டுமே சொல்லித் தருவேன். இவ்வளோ அகலமானதாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் குழிவானதாக இருக்கணும். அப்போ தான் இது கரெக்டாக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி இப்போ இதில் தான் பண்ணுறோம். எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இப்படி நம்ம உருட்டி உருட்டி போடுறோம் பத்தில, அதில் நீங்கள் போட்டேன்னா வெந்துடுத்துன்னா அப்படியே எழும்பி இதெல்லாம் மேலே ஓடி வரும். இது பாருங்க, இது இப்படி அகலமாக வச்சுருக்கிறதுனால அந்த பருப்பு உருண்டை சரியாக முழுகவே இல்லை பாருங்க. அப்படி குறுகலாக வச்சா தானே அது முழுகும். என்னமோ இவன் இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கா. வேண்டாம் ஐயா, வேண்டாம். பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அதிலே தான் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை மாற்றுறது அப்படி இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு பாட்டி சொல்லியிருக்காளே. பாட்டி பார்க்கலன்னாலும் பார்த்தாலும் நம்ம ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். இப்போ இந்த டயத்தில் பாட்டி என்ன தெரியுமா பண்ணுவா, இப்படி வெந்து மேலே வருது இல்லையா, மேலே வரதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக போடுவா. அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் நன்னா வெந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாள். இப்போ இதில் போட்டு கையை போட்டுட்டு லொடக்குன்னுலாம் கலரெல்லாம் கூடாது. இப்போ இதை நம்ம நின்றுண்டு வேடிக்கை தான் பார்க்கணும். எப்படியெல்லாம் குதிக்கிறாங்க, எப்படியெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, என்ன ஸ்டெப்பு போடுறாங்க, அதெல்லாம் வேணால் நம்ம வேடிக்கை பார்த்துக்கலாம். மிச்சப்படி அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவங்க டான்ஸில் போய் குறுக்க நம்ம டிஸ்டர்ப் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க உடனே உடஞ்சி நம்ம குழம்ப வேஸ்ட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் நம்ம பொறுமையாக அவங்களுடைய டான்ஸை கவனிப்போம். நான் என்னன்னாக்க, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டேன்னா, வீடியோ லெங்க்த்தாக வந்தால் அதுக்கு கூட குறை சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்கிறா. அதனால அப்படி. இப்போ இதில் பார்த்தேன்னா, இந்த பிஸி பேலாபாத்தில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள். எனக்கு ஒரு மாமி சொல்லி கொடுத்தா, அதை கேட்டுண்டு நான் போட்டேன். அதை நான் சாப்பிட்டும் பார்த்தேன், நன்னா இருந்தது. எங்கள் அத்தை எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. இன்னும் சொல்லப்போனால் ராத்திரிக்கு கூட அதை செஞ்சு சாப்பிட்டு இன்றைக்கி ரொம்ப பிரமாதம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காலி ஆகிடுது. ஆனால் இன்னும் பிஸி பேலாபாத்தில் மாமி இது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு நிறைய விமர்சனம் பார்த்தோன்னா எனக்கு மனசு வருத்தமாகிடுது. ஓ, நம்ம தப்பாக பண்ணுறது, தப்பாக நம்ம செய்யக்கூடாது இல்லையா, சரி நம்ம தப்பாக பண்ணிட்டோம் போல இருக்குது அப்படின்னு நான் பண்ணிட்ட சொல்லிட்டேன். வீடியோவை நிறுத்திடுவோம்மா, இது வரைக்கும் எடுத்ததை போட்டுக்கோ, இனிமேல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவள் அப்போ என்ன தெரியுமா சொன்னால், ஒரு 100 பேர் உன்னை ரசித்து உனக்கு கமெண்ட் போட்டிருக்காம்மா, அதெல்லாம் நீ பார்க்காத. உனக்கு யாராவது ஒருத்தர் போட்டிருந்தாள்னா அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதை எடுத்துன்னு அந்த ஒருத்தருக்காக வேண்டி அந்த 100 பேர் மனசை நோகடிக்கலாம். ஆனால் அந்த ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. உன்னை தப்பாக சொன்ன ஒருத்தருக்கு மரியாதை கொடுத்துடணும். உன்னை ரைட்டுன்னு சொன்ன 100 பேரை அவமானப்படுத்தணும். அதுதானே உனக்கு அப்படின்னு. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக உள்ளுக்குள்ளே ஒரு என்னது அது பேர், தேங்க்ஸ் மெசேஜா, சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் தான். அதை எடுத்துன்னு காட்டினா. அவள் பேர் என்னென்னா பானுமதி சாய்குமார். பானுமதி சாய்குமார் அப்படின்னு அவளுக்கு பேரான். அவள் ஒரு 178 ரூபா எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கா. அந்த மெசேஜ் இப்போ உள்ளே வருது. அவள் கொண்டு 179 ரூபாயாம். 179 ரூபா அவள் சூப்பர் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கா, எனக்கு யூடியூப் மூலமாக. அதை கொண்டு என் பொண்ணு காட்டினா. பார்த்தியா, நீ யூடியூப்பை விட்டுடுறேன், எனக்கு வேண்டாம் நீ சொல்கிற, அவள் யாரோ என்ன ஏதோ சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிற, இங்கே பாரு நீ நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பானுமதி அவள் கொண்டு உனக்கு போட்டு சொல்லியிருக்கா பாரு அப்படின்னு சொன்னால் பார்த்துக்கோங்க. சரி, எனக்கு சென்டிமெண்ட்டாக சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்கு பட்டுது. அந்த பானுமதி சாய்குமாருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் ஏன் மாப்பிள்ள காசெல்லாம் போட வேண்டாம்மா, எதுக்கு நீங்கள் போட்டு கஷ்டப்படுறீங்க நீங்கள் பாவம். ஆனால் அப்போ உங்களோடது வந்தது எனக்கு திருப்பி ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. சரி, நமக்கு இப்படிப்பட்ட ரசிகைகள்லாமும் இருக்கா
அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நான் வந்து இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப படிச்சுக்கிறது இல்லை. இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட் மட்டும் படிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணுகிட்டே சொல்லிடுறது. ஏதாவது கேட்குற மாதிரி இருந்தால் கமெண்ட் சொல்லுப்பா, இல்லைன்னா கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறது. அதனால் இப்போ வந்து என்னுடைய ரசிகர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பானுமதிக்கு நீங்களாமும் மனசார ஒரு நன்றி சொல்லுங்கோ. பார்த்தேளா, நன்னா வெந்து வந்துடுத்து. இப்போ இதுவே நீங்கள் ஒரு குறுகலான பாத்திரமா வச்சுருந்தகள்னா இந்த உருண்டையெல்லாம் அப்படி வெந்து வெந்து மேலே வரும். உங்களுக்கு நன்னா தெரிஞ்சிருவோ வெந்து வந்துடுத்தோன்னு. இதெல்லாம் நமக்கு ப்ராக்டிஸ் ஆனதுனால இதில் எதில் வேணால் இப்படி பண்ணி பழகிடுத்து. அதனால் எதில் போட்டாலும் பழச்சிப்பேன். நான்லாம் அது மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் செய்ய போகிறேன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இங்கே அப்படி ஒரு குறுகலான எலுப்பு செட்டில் போட்டுட்டேன்னா உங்களுக்கு நன்னா தெரியும். நான் சொன்ன பத்தில நீர்க்க நம்ம வச்சுருக்கோம், ஆனால் அந்த உருண்டை வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ருவோன்னு. இது பாருங்க எவ்வளோ கெட்டியாக எடுத்து பத்தில குழம்பு தெரியறதா? குழம்பு எவ்வளோ கெட்டியாக எடுத்து இந்த உருண்டை எப்படி சாப்பிட்டுருக்குன்னு. இதில் ஆனால் ஒரு சௌரியம், நம்ம வந்து அந்த மாதிரி இல்லையே அப்படின்னு கவலைப்படுறத விட இப்போ இந்த இலுப்பு செட்டில் போட்டதில் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தா எல்லா உருண்டையும் ஒரே இட்டில் போட்டாச்சு. அது பாட்டுக்கெல்லாம் அகலமாக கொதிச்சுன்னு இருக்கு. அதுனாக்கா கொஞ்சம் வெந்து வெந்து வர வர நம்ம எடுத்து வச்சுட்டு போடணும். அதுக்கப்புறம் எல்லாம் வெந்து முடிச்சதுக்கு பிறகு கடைசியில் எல்லா உருண்டையும் போடணும். இது அப்படி இல்லை, நமக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் போட்டாச்சு ஆச்சான்னு. நம்மளே இன்றைக்கி அவசரமாக தானே பண்ணுறோம். அதனால் அவசர குழம்பு ரெடி. இதில் இவ்வளோ தான் போடணும். சில பேர் என்ன பண்ணுவா, அதில் கடைசியில் தேங்காய் பால்லாம் அரைச்சி விடுவா. அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா இந்த உப்பு காரத்தோட இதை இப்படி தான் சாப்பிட்ணும். வேறு இதில் வந்து இதுகளுக்கெல்லாம் இவங்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சுன்னு இருக்காங்க. நம்ம வேறு ஏதாவது பண்ணும்போது அந்த பேரெல்லாம் அவளுக்கு மாறி போயிடும். அதனால இந்த இதை அப்படியே பண்ணும்போது அந்த ரெசிபிக்கு அந்த பேர் வைங்க. வேறு நீங்கள்லாம் மாற்றி மாற்றி பண்ணும்போது பேரை மாற்றி வச்சுக்கோங்க. கரையாமல் எப்படி உருட்டி போட்டு பண்ணுறது அப்படிங்கிறத தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பழகிக்கோங்க. இல்லைன்னா உருட்டி வேக வச்சுக்கோங்க. அப்புறம் நிறையா உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, பதில் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் இதுக்கு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அழகாக தூவினல்னாக்கா நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வாசனையோட கமகமன்னு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாமா? நான் இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.